ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீடியோலாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு, புதினா, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் தக்காளி போட்டு வதக்கிக்கணும். அது கூடவே கரம் மசாலா 1.5 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி ஊற வச்ச அரிசி எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிக்கனை போட்டிருக்கேன். மேலே சிக்கன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் அல்லது 2 விசில் விடலாம். அந்தந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு விசில் விட்டு 2வது விசில் வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுவேன். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் விசில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். சிக்கன் எப்போவுமே ஃபஸ்ட்லேயே போட்டு வதக்கிட்டோன்னா லாஸ்ட்டில் நல்லா கொதி, அந்த ஹீட்டுக்கு சிக்கன் தாங்காது. நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி சதையெல்லாம் நறுக்குன்ற மாதிரி இருக்கும். சாஃப்டாக வராது. அது சாஃப்டாக வர்றதுக்காக தான் சிக்கன் லாஸ்ட்டாக போடுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஆனியன் ரைத்தா, சிக்கன் கொஞ்சமாக தனியாக எடுத்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிரியாணி எவ்வளோ அழகாக உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்குது. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரசம் நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. தேங்க்யூ.